Welcome my dear students. Today in 6th English, in term 1, we are going to see the supplementary, the friendship. Friendship, அப்படினா என்ன? நட்பு. Friendship plays an important role in the life of every human being. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தோட லைஃப்லயும் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியமானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருப்போம், ரைட்டா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா ட்ரூ ஃப்ரெண்டா யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராவர்ப் தெரியும், a friend in need is a friend indeed. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட், அதாவது ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்டை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம கூட ஒரு பேக் போனா நிக்கிறவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட். அதான் அந்த ப்ராவர்போட அர்த்தம். ஸோ ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஹாப்பினஸ்ல மட்டும் கிடையாது, நம்ம சாரோஸ், நம்மளுடைய துக்கங்கள்லையும் கலந்து கொண்டு நம்ம கூட இருக்கிறவங்க தான் உண்மையான ட்ரூ ஃப்ரெண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னைக்குமே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் இந்த சப்ளிமெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், before going to the explanation of the supplementary, I like to share an important news to you about tsunami. ஸோ சுனாமி பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இந்த சப்ளிமெண்ட்ரி பார்க்குறேன். டிசம்பர் 26, 2004. ஸோ அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில், அந்த டேட்டில் ஒரு பிளாக் டேன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவு வந்து நம்ம இந்தியா, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி சில கண்ட்ரிகளை வந்து பயங்கரமாக பாதி. ஸோ அது ஏன் அந்த சுனாமி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு எர்த்குவேக், அதாவது ஓஷனுக்குள்ள நடந்த ஒரு எர்த்குவேக்னால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேவ்ஸ் எல்லாம் பயங்கர ஃபோர்ஸா வந்து கோஸ்டல் ஏரியா கடற்கரை ஓரங்கள்ல இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. ரொம்ப பயங்கரமான ஒரு டிசாஸ்டர், நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சுனாமி வந்த அந்த டைம்ல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்டரியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippopotamus were swimming by the ocean. So ஒரு நல்ல clear day, நல்ல ஒரு அருமையான ஒரு climate, ஸ்கை எல்லாம் கிளியரா இருக்கு, அருமையா இருக்கு. எப்போ அப்படின்னா டிசம்பர் 26, 2004. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யா. ஸோ கென்யாங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல. ஸோ அங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போபோட்டாமஸ்னா உங்களுக்கு தெரியும், நீர் யானைன்னு நம்ம சொல்லுவோம். அதை ஷார்ட்டா நம்ம ஹிப்போ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிப்போஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வர் ஸ்விம்மிங் பை த ஓஷன். ஸ்விம்மிங்னா என்ன? நல்லா ஜாலியா அந்த ஓஷன், அந்த பெருங்கடலை வந்து நல்லா ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஹிப்போஸ் நீர் யானைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தே கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். அவங்க லேண்ட்லயும் இருப்பாங்க, வாட்டர்லயும் இருப்பாங்க. At that time, the Indian Ocean tsunami struck the Kenyan coast. So இந்த ஹிப்போஸ்லாம் நல்லா ஜாலியா ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது, சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 26 தான் 2004 அன்னைக்கு தான் இந்தியன் ஓஷன்ல இந்த சுனாமி அட்டாக் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கென்யாவுடைய அந்த பார்டர் தான் இந்தியன் ஓஷன் இருக்குன்னு சொன்னேன். அப்ப இவங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சுனாமி எங்க ஸ்ட்ரக், அப்படி எங்க போய் அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கென்யன் கோஸ்ட், அந்த கென்யாவோட அந்த கடற்கரை பகுதியில போய் இந்த சுனாமி பயங்கரமா அந்த அலைகள்லாம் போய் ஃபோர்ஸா அடிக்குது. The hippos were carried away into the sea by the tall strong waves. So நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஹிப்போஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சுனாமி போய் ஃபாஸ்டா அடிக்குது. இந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ், அந்த கடல் அலைகள்லாம் பயங்கர ஃபோர்ஸா போய் அடிச்ச உடனே அந்த ஹிப்போஸ் எல்லாம் they were carried away into the sea. எல்லாமே அடிச்சுட்டு அப்படியே கடலுக்குள்ள வந்துட்டாங்க. by the tall strong waves. ஏன்னா சுனாமியோட அந்த வேவ்ஸ் வந்து பயங்கர டேஞ்சரானது. அப்ப சாதாரண ஒரு ஹிப்போஸ் எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஸோ அதையும் என்ன பண்ணிச்சு, இந்த சுனாமியோட வேவ்ஸ் அப்படியே அடிச்சுட்டு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. The next day, the people came to the beach to look at the damages. ஸோ அன்னைக்கு ஃபுல்லா பயங்கர சுனாமி, பயங்கர வேவ்ஸ், யாருமே வெளியே வரல. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கென்யாவோட பீப்புள் அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பீச்சுக்கு வராங்க. என்னடா ஆச்சு, என்னென்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக, என்னென்ன டேமேஜஸ் எல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பீச் ஓரமா வந்து பாக்குறதுக்கு
அந்த ஊர் மக்கள், அந்த கென்யா கண்ட்ரியோட பீப்புள் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. They couldn't see the group of hippos. So people வந்து எல்லாம் வந்து பாக்குறாங்க என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கு, என்னென்ன உடைஞ்சிருக்கு, போட் உடைஞ்சிருக்கு, அப்புறம் அங்க இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. Everything were demolished. எல்லாமே அப்படி நொறுங்கி கிடக்குது. அதே டைம் பார்த்தா they couldn't see the group of hippos. அங்க இருந்த ஹிப்போஸ் ஒன்னையும் காணும். அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்த ஒரு ஹிப்போஸையும் அங்க காணும். But they did see the baby hippo on some rocks. ஆனா அவங்க கண்ணுல ஒரே ஒரு ஹிப்போ பாடுது, ஒரு பேபி ஹிப்போ. அது எங்க இருக்கு அப்படின்னா அங்க ராக்ஸ் மேல இருக்குது. ஒரே ஒரு ஹிப்போ மட்டும் அங்க இருக்குது, வேற எந்த ஹிப்போஸையும் காணோம். ஒரே ஒரு பேபி ஹிப்போ மட்டும் அங்க இருக்குது. A number of people came down the beach to rescue the baby hippo, but it was not easy. அப்ப அந்த பேபி ஹிப்போ, அந்த குட்டியான அந்த நீர் யானையை பார்த்தோன்னே ஐயோ பாவம் இது இருக்குது, இதை காப்பாத்தலாமேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பீப்புள் எல்லாரும் ஓடி வர்றாங்க. அந்த பீச்சை பார்த்து ஓடி வந்து வேகமா வந்துட்டு they are trying to rescue the baby hippo. அதை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, அதை ரெஸ்கியூ பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. அதை ஈஸியா காப்பாற்ற முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி the baby was 600 pounds or about 270 kilogram. No one could carry him like a baby. ஏன் யாராலையும் அந்த ஹிப்போவை, அந்த குட்டி நீர் யானையை காப்பாற்ற முடியல, ரெஸ்கியூ பண்ண முடியலன்னா அதோட வெயிட் எவ்வளவாமா? 270 கிலோகிராம், 270 கிலோ வெயிட் ஆமாது. இப்ப எவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கும். சோ அதனால என்ன பண்ண முடியல, பீப்புளால அதை ரெஸ்கியூ பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, அதை தூக்க முடியல. ஏன்னா அவ்வளவு வெயிட். No one could carry him like a baby. ஒரு குழந்தைனா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு குட்டி பேபினா நம்ம ஈஸியா அதை கேரி பண்ண முடியும். ஏன்னா வெயிட் வந்து ஒரு 3 கிலோகிராம் தான் இருக்கும். இது 270 கிலோகிராம், எப்படி தூக்க முடியும்? சோ யாராலையும் அதை தூக்கவும் முடியல, ரெஸ்கியூ பண்ணவும் முடியல. He was tired and frightened and hungry. அந்த ஹிப்போ எப்படி இருக்குது பாக்குறது? He was very tired, ரொம்ப டயர்டா இருக்கு. And frightened, பயந்து போயிருக்கு. ஏன் பயந்து இருக்குன்னா, சுத்தி யாரையுமே காணும், வேற எந்த ஹிப்போஸையும் காணும். எல்லாரும் ஹாப்பியா நேத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு யாரையுமே காணும், தனியா இருக்கு. And he was hungry, ரொம்ப பசியா இருக்கு, ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடல. அந்த மாதிரி ஒரு pathetic கண்டிஷன்ல இந்த ஹிப்போ இப்போ இருக்கு. So he kept running away and rushing at the people. So இப்போ என்ன பண்ணுது, பயமா வேற இருக்கு. ஏன்னா அவ்வளோ பீப்புள், கிரவுட், மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் நிக்கிறாங்க. அதுக்கு ஏற்கனவே பயந்து இருக்குது, பசிக்குது, டயர்டா வேற இருக்கு. அதனால என்ன பண்ணுது, he kept running away and rushing at the people. குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்குது, அங்கங்க ஓடுது, வேகமா ஓடுது. அப்புறம் பீப்புள் பார்த்து வருது, திருப்பி ஓடுது, பயந்து ஓடுது. ஒரு ஸ்டேபிளா அது இல்லாம அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்குது. He was fast and slippery and was not easy to catch. He was fast. என்ன பண்ணுது, வேகமா ஓடுது. ஏன்னா பயந்து போயிருச்சு. பயந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், குடுகுடுன்னு ஓடுவோம்ல, அந்த மாதிரி அதுவும் என்ன பண்ணுது, ஃபாஸ்டா ஓடுது. அண்ட் ஸ்லிப்பரி, வழுக்குது. அதை பிடிக்க பார்த்தோம்னா என்ன பண்ணுது, வழுக்குது. அந்த மாதிரி இருக்கு, அதான் ஸ்லிப்பரியா இருக்கு. சோ அதை கேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபாஸ்டாவும் ஓடுது, அதோட பாடியும் ஸ்லிப்பரியா இருக்கு. சோ அதை ஈஸியா கேட்ச் பண்ண முடியல. They used ropes, nets, boats and cars. சோ பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்களால கையில பிடிக்க முடியல, அது வேற ஃபாஸ்டா ஓடுது. சோ என்ன பண்றாங்க, சரி ரோப்ஸ், கயிறுகள் பயன்படுத்தி அதை எப்படியா ரெஸ்கியூ பண்ணிடலாம்னு சொல்லி கயிறு வச்சு ட்ரை பண்றாங்க. அதுவும் சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் நெட்ஸ், வலைகள் வச்சு ட்ரை பண்றாங்க, அதுலயும் பிடிக்க முடியல. அப்புறம் போட்ஸ், அப்புறம் கார்ஸ், எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஹிப்போ என்ன பண்ண முடியல, இவங்களால ரெஸ்கியூ பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, அதை பிடிக்க முடியல, பிடிச்சு தூக்க முடியல. ஏன்னா தூக்குனாதான் அதுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுத்து அதை வந்து அப்படியே அமைதிப்படுத்தி அதை காப்பாற்ற முடியும். பட் எதுவுமே பண்ண முடியல. பட் they were able to catch him only after a man called Owen wrestled the baby hippo to the ground. சோ எல்லாரும் ட்ரை பண்றாங்க, யாராலும் பிடிக்க முடியல. அப்பதான் இங்க ஹீரோ என்ட்ரி ஆறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஓவன் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பேபி ஹிப்போ கூட ரெசல் பண்றாரு. ரெசல்னா ஃபைட் பண்ணல, அதை அப்படியே காம் படுத்துறதுக்காக அதை அப்படியே கிரவுண்ட்ல கீழே படுக்க வச்சு அதை அப்படியே காம் பண்ணி அதை எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் கேட்ச் பண்றாங்க. சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹிப்போ கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே காம் பண்றாங்க. சோ அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவன். சோ they call the baby ஓவன். சோ எல்லாரும் ஓவன் தான் அந்த பேபி காப்பாத்தினார்ல, அதனால அந்த பேபி ஹிப்போக்கு ஓவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க.
Owen was taken to a wildlife sanctuary. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஓவனாக காம் பண்ணியாச்சு, அதை பத்திரமா தூக்கியாச்சு. ஸோ இப்போ அதை எங்கே கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரி என்ன? வனவிலங்கு சரணாலயம், ஒரு சேஃப்டி பிளேஸ் ஃபார் அனிமல்ஸ். இப்போ நிறைய பேர் அனிமல்ஸ் என்ன பண்றாங்க? ஹண்ட் பண்றாங்க, வேட்டையாடுறாங்க. அதோட ஸ்கின்னு, அதோட ஃபிளஷுக்காக வேட்டையாடுறாங்க. அப்போ அந்த வைல்ட் அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்தின ஒரு பிளேஸ் தான் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயம் சொல்லுவாங்க. அங்க எல்லா அனிமல்ஸும் சேஃபா இருக்கும், யாரும் எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல கென்யால இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு நம்ம ஓவனை எடுத்துட்டு போறாங்க. Everyone thought he would be well looked after there. ஸோ எல்லா பீப்புள், அந்த ஊர் பீப்புள்லாம் ஓகே ஓகே, மற்ற ஹிப்போஸ் தான் எல்லாமே கடலோட கடலா போயிடுச்சு, ஆனா இந்த பேபி ஹிப்போ ஹாப்பியா இருக்கும், இதுக்கு இனிமேல் நல்லா இருக்கும், இது அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு பாருங்க. பட் ஓவன் வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். He was tired and very frightened. ஆனா எல்லாரும் நினைச்சாங்க ஓகே வைல்ட் லைஃப் சாங்சுரியில அது ஹாப்பியா நினைச்சாங்க. ஆனா ஓவன் ஹாப்பியா இருந்துச்சா? நோ, he was not happy at all. அது ஹாப்பியாவே இல்ல. எப்படி ஹாப்பியா இருக்கும்? ஏன்னா அதோட ஃபாதர், மதர், அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, எல்லாருமே இல்லாம போயிட்டாங்க. தனியா இருக்குது, யாரையுமே தெரியாது, ஒரு நியூ பிளேஸ். இது வரைக்கும் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி ஹாப்பியா ஒரு இடத்துல இருந்துச்சு. இப்ப கொண்டு போய் வேற ஒரு பிளேஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. So he was not happy. He was tired and frightened. ஹாப்பியாவும் இல்ல, he was tired also. இன்னும் டயர்டா தான் இருக்கு. and very frightened. இன்னும் பயந்து போய் தான் இருக்கு. ஏன்னா புது இடம், புது பிளேஸ், நம்மளே ஒரு இடத்துல புதுசா ஒரு இடத்துக்கு போனாலும் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கும் ஒரு பயமா இருக்கு, ரொம்ப டயர்டாவும் இருக்கு நம்ம ஓவன். As soon as he reached the sanctuary, he saw a large grayish tortoise. So இப்ப சாங்சுரிக்கு வந்துருச்சுல்ல. So இங்க he was very tired and frightened, பயந்து இருக்குது, டயர்டா இருக்குது. அப்பதான் இங்க யார பாக்குது அப்படின்னா he saw a large grayish tortoise. ஒரு பெரிய, ஒரு லார்ஜ்னா ஒரு பெரிய கிரேயிஷ், ஒரு கிரே கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டார்டஸ். டார்டஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆமை. ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆமையை பாக்குது. இங்கதான் கதையில என்ன வருது? ஒரு ட்விஸ்ட் வருது. இட் லுக்ட் a bit like his mother. இந்த டார்டஸ், இந்த ஆமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹிப்போவோட அம்மா மாதிரியே இருக்காமா இருக்குது. நம்மளே பாரு, நம்ம அம்மா மாதிரி யாரோ ஒருத்தரை பார்த்தா நம்ம அம்மா அம்மா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மேல ஒரு நமக்கு ஒரு அன்பு வரும்ல. அதே மாதிரி நம்ம ஹிப்போ, நம்ம ஓவனுக்கு இந்த டார்டஸ் அவங்க அம்மா மாதிரியே. He ran to the creature and hid behind it. நம்ம ஹிப்போ என்ன பண்ணது? ஓவன் ஃபாஸ்டா ஓடி போய் அந்த டார்டஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. ஹிட்னா அதுக்கு பின்னாடி போய் அப்படியே மறைஞ்சுக்குது பயத்துல. ஏன்னா அது வேற அம்மா மாதிரி தெரிஞ்சிருச்சா, அதனால அந்த பாசத்துல ஓடி போய் அது பின்னாடி அப்படியே மறைஞ்சுக்குச்சு. Just like a baby hippo would hide behind its mother. இப்ப அவங்க அம்மா இருந்தா என்ன பண்ணும்? அந்த நீரியான போய் அவங்க அம்மா பின்னாடி அப்படியே மறைஞ்சுக்கும்ல. இப்ப நம்மலாம் எப்படி போய் மறைஞ்சுக்கிறோம் அம்மா பின்னாடி? இப்ப நம்மலாம் அப்பா அடிக்க வந்தாருன்னா அம்மா பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சுக்குவோம்ல. அதே மாதிரி அவங்க அம்மா ஞாபகத்துல ஒரு அவங்க அம்மா இருந்திருந்தா எப்படி போய் அது ஒளிஞ்சிருக்குமோ அதே மாதிரி இந்த டார்டாய்ஸோட பின்னாடி போய் இந்த ஹிப்போ அப்படியே ஒளிஞ்சுக்குச்சு. The animal he chose was a 130 years old giant tortoise called MZ. நம்ம ஹிப்போ, நம்ம ஓவன் சூஸ் பண்ண, செலக்ட் பண்ண அந்த டார்டாய்ஸ் எத்தனை வயசு பாருங்க? 130 years old giant. 130 வயசு அதுக்கு. அவ்வளோ பெரிய ஒரு டார்டாய்ஸ் அது, ஒரு ஓல்ட் ஜெயிண்ட், ஒரு பெரிய வயசான ஒரு டார்டாய்ஸ். அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி. எம்ஜினா என்ன மீனிங் கென்யால அப்படின்னு பாத்தீங்கன்னா an old person அர்த்தம். ஒரு வயசானவங்க, அதாவது ஒரு மரியாதைக்குரியவங்க, ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். 130 வருஷம் உயிரோடு இருந்திருக்குதுல, அது ரொம்ப ஓல்டு டார்டாய்ஸ் வேற, அதனாலதான் அதுக்கு எம்ஜி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எம்ஜி was very surprised by Owen, but he let Owen cuddle close to him. So எம்ஜி அந்த டார்டாய்ஸ்க்கு ஒரே சர்ப்ரைஸ். இது ஒரு ஹிப்போ, இது எதுக்குடா நம்ம பின்னாடி ஒளியுது அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா பாக்குது. பட் அது பயந்து போன்ல துரத்தி விடல, இது எந்திரிச்சு வரல. என்ன பண்ணுச்சு பாருங்க? பட் he let Owen cuddle close to him. cuddle அப்படின்னா அது என்ன பண்ணுச்சு? அப்படியே அரவணைச்சு தன்னோட பக்கத்துல இருக்கறதுக்கு
அதை அலோவ் பண்ணுச்சு. அது யார? ஓவனை. எவ்வளவு நல்ல கேரக்டர் பாருங்க எம்ஜிக்கு. Soon the two of them became friends. So இப்ப என்ன ஆயிட்டாங்க? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. They two became good friends. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, குட் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. யாரு? நம்ம ஓவன் அண்ட் எம்ஜி. At first Owen did not know what to eat and how to eat. இப்ப நம்ம ஓவன் குட்டி பேபி ஹிப்போல்ல, அது குட்டி நீரியான, அதுக்கு எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா இப்ப அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ கைட் பண்றதுக்கு யாரும் இல்ல. But he followed MZ and started copying him just as he would have done with his mother. So நம்ம ஓவன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எம்ஜியை ஃபாலோ பண்ணுது. யாரும் நம்ம டார்டஸ். இப்ப அதைத்தானே அம்மாவா நினைச்சிட்டு இருக்குது. சோ அது என்னென்ன பண்ணுது, அது என்னென்ன சாப்பிடுதோ அது எல்லாம் ஃபாலோ பண்ணி அது செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நம்ம ஓவன் பண்ணுது. ஏன்னா அம்மாவா நினைச்சிட்டு அது பண்றக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நம்ம ஓவன் பண்ணிட்டு இருக்குது. யார் பண்றத? நம்ம எம்ஜி பண்றத. And MZ taught Owen to eat the leaves, grasses and things that he ate. So MZ என்ன பண்ணுது? அதுவும் சும்மா விடல. அது என்ன பண்ணுது? He taught Owen to eat the leaves. அப்போ ஓவனுக்கு என்ன பண்ணுது? எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும்? லீவ்ஸ், இலைகளை எப்படி சாப்பிடணும், கிராசஸ், புல், நம்ம டார்டஸ் என்னென்ன சாப்பிடுவோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஓவனுக்கு சொல்லி கொடுக்குது. எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம எம்ஜி சொல்லி கொடுக்குது. The two became good friends and would walk around together, swim together, sleep together and eat together. So இப்போ என்ன ஆயிட்டாங்க? ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு அம்மா பையன் மாதிரி ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸா வேற ஆயிட்டாங்க. சோ நம்ம எம்ஜி நம்ம டார்டஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லாமே நம்ம ஓவனு போவோம். ரெண்டு பேரும் தான் தொடர்ந்து வாக் பண்ணிட்டு போவாங்க. நாட் ஓன்லி வாக்கிங், they both used to swim together. ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்விம் பண்ணுவாங்க. they used to sleep together, ஒன்னா தான் தூங்குவாங்க. and also they used to eat together, ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒன்னா தான் நடந்து போவாங்க, ஒன்னா தான் ஸ்விம் பண்ணுவாங்க, ஒன்னா தான் தூங்குவாங்க, ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பாண்டிங், ஒரு ட்ரூ பாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துருச்சு. soon they learned to tell each other what they wanted to do. சோ இப்ப ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன, நல்ல ஒரு கான்வர்சேஷன், அவங்க ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு உரையாடல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதனால ரெண்டு பேருக்கு என்னென்ன வேணுங்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள இப்போ ஏற்பட்டுருச்சு. This friendship astonished the people in the wildlife park. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் யார ஷாக்ல ஆழ்த்துதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் பார்க்ல இருக்கக்கூடியவங்களை. ஏன்னா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, இது ஒரு ஹிப்போ, இது ஒரு நீர் யானை, இது ஒரு டார்டஸ், ரெண்டு பேரும் வேற வேற ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஆனா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒரு ஷாக்கா, ஒரு சர்ப்ரைஸா பாத்திருக்காங்க. இட் வாஸ் அன்யூஷுவல் ஃபார் a mammal and a reptile to bond and become friends. சோ இதுல யாரு மேமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேமல் அப்படின்னா பாலூட்டி, சரியா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள ஹிப்போ. நம்ம ஹிப்போ ஒரு மேமல், நம்ம டார்டஸ் ரெப்டைல், ஊர்வன, ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினம். சோ ஒரு ரெப்டைலும் ஒரு மேமலும் ஃப்ரெண்ட்ஸே ஆக முடியாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு பாண்ட் ஆகி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்கு, ஒரு அன்யூஷுவலா இருக்கு. அன்யூஷுவல்னா ஒரு நடக்காத ஒரு நிகழ்வா இருக்குது. சோ அப்படி ஒரு பாண்டிங் ஒரு மேமலுக்கும் ஒரு ரெப்டைலுக்கும் ஏற்பட்டிருக்கு. Owen lost his mother and adopted a giant tortoise and learned to survive. சோ ஓவன் அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. எப்பனா அந்த சுனாமியோட அட்டாக்ல இழந்தாங்க. அதை மிஸ் பண்ணாலும் இப்ப யார அடாப்ட் பண்ணிச்சு? அடாப்ட்னா தத்தெடுத்துக்குச்சு. யார அப்படின்னா நம்ம டார்டஸ அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டு எப்படி சர்வை பண்ணும், சர்வைனா எப்படி உயிர் வாழணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், எப்படி இந்த வேர்ல்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எம்ஜிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு. யார் அப்படின்னா நம்ம ஓவன். The two of them became quite famous as a lot of news channels wrote and spoke about them. சோ இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வைல்ட் லைஃப் பார்க்ல வேலை செய்யறவங்க மட்டும் கிடையாது, அங்க பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ், பப்ளிக், இவங்க எல்லாம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் குவைட் ஃபேமஸ் ஆயிட்டாங்க, பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க.
ஏன்னா இது ஒரு மேமல், இது ஒரு ரெப்டைல், இவங்க 2 பேரும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா, இப்படி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா, ஒன்னாதான் ஸ்விம் பண்ணுவாங்க, ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் தூங்குவாங்க, பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான்னு சொல்லிட்டு இது நியூஸ் சேனல் டிவிலாம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. Even today you will find a lot of videos which show you the story of Owen and MZ on the internet. So இன்னைக்கு கூட நம்ம யூடியூப்லயும் சரி இன்டர்நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணா நம்ம ஓவன் அண்ட் எம்ஜியோட அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸா இவங்க ஆனது, வேர்ல்டு அளவில் இவங்க ஃபேமஸ் ஆனதுனால யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் இவங்க வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் நம்மளும் யூடியூப்ல போய் நம்ம பார்க்கலாம். இப்ப சார் கூட இதுல நிறைய பிக்சர்ஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் நெட்ல இருந்து எடுத்ததுதான். ஸோ எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காங்க பாருங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு லைஃப்ல தேவை. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேபி ஹிப்போ வந்து அந்த சுனாமி அட்டாக்ல அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்துருச்சு. யாருமே தெரியாத ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வருது. அங்க வந்து அதுக்கு யார் சப்போர்ட்டிவா இருக்கிறா? ஒரு எம்ஜி, அதுவும் ஒரு டாட்டஸ், சம்பந்தமில்லாத ஒரு வேற ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அனிமல் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஹெல்ப்லாம் பண்ணி அதை கைட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எப்பவுமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ற போது கரெக்டான ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ சூஸ் எ ஃப்ரெண்ட் who are going to take you higher. உன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற, உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணு. அப்போ உன் லைஃப் பிரைட்டா இருக்கும். ஓகேவா? I hope you would have understand the supplementary clearly. Thank you, students.